ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தர்றேன் வாங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு 1/2 kg எலும்பில்லாத மட்டன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ 1/2 kg எலும்பில்லாத மட்டன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தேங்காய் ஒரு 2 துண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, உடச்சக்கல்லங்க. இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்து நம்ம மட்டனை வந்து ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாங்க. இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 விசில் விடுறேன் மட்டனை. சின்ன பீஸாக போட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். தண்ணி வந்து கம்மியான அளவு விட்டு அந்த கறிக்கு அளவாக விட்டு வேக வைங்க. நம்ம பிரியாணிக்கு குழம்புக்கெலாம் வைக்கிற மாதிரி நிறையா தண்ணி ஊற்றி கறியை வேக விடாதீங்க. அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மட்டனை வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அந்த கறியை தனியாக எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிக்கலாம். கறி குழம்பு வச்சா கூட சேர்த்திக்கலாம். ரசம் வச்சா கூட சேர்த்திக்கலாங்க அந்த தண்ணியை. இப்போ இந்த கறியை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாங்க. நல்லா வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், நான் எல்லா கறியும் எடுத்து ஆற வச்சுருக்கேங்க. இப்போ ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிச்சு விட்டுட்டு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க. இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இவங்க பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உடச்சக்கல்லையை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உடச்சக்கல்லையை வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் தேங்காய் ஒரு 2 துண்டுங்க. தேங்காய், பட்டை, சோம்பு, பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதோடவே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு 2ம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இதை லைட்டாக ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கறி கூட சேர்த்து அரைக்கணுங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் கூட சேர்த்து இதையும் வச்சு அரைக்கணுங்க. ஒரு பல்ஸ் அரைச்சா போதும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனால வந்து கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் சேர்க்குறேங்க. நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு 2ம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே கூட சேர்த்து வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் சேருங்க. இல்லைனா அந்த வாணலியில் வந்து இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி கூட இதை சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் அரைச்ச இதில் வந்து பார்த்திங்க கறி அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து எல்லாமே உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. காரம் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த உடச்சக்கல்ல மாவை வந்து கூட சேர்த்திக்கலாம். உடச்சக்கல்ல மாவை வந்து கூட சேர்த்திக்கலாம் வாங்க. இது நல்லா வந்து பிசைஞ்சிட்டு, ஆக்சுவலாக நான் கையில் பிசைஞ்சிருக்கேன். கையில் பிசைஞ்சுன்னா நான் உடனே செஞ்சு சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டிலே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப லேட்டாகவும் பொரிக்கிறதுக்காக இருந்தால் கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி தட்டில் வச்சுட்டு இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து கடையில் வாங்கினா 5 பீஸ் வந்து 250 ரூபா 300 வருங்க. அது ஒவ்வொரு ஹோட்டலை பொறுத்து வேரியேஷன் ஆகும். இப்போ நம்ம 1/2 கிலோவுக்கே வந்து கிட்டத்தட்ட 60 பீஸ் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 600 செலவு பண்ணியிருப்போம். ஆனால் இதோட ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3000ங்க.
3000 ஒர்த்தான ஒரு கோலா உருண்டை சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்டில் பின் பண்ணுங்கள். பாய்.